ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டினா கண்டிப்பா இன்னைக்கே உனக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்தே தீரும். இப்போது உன்னை பலவீனப்படுத்தும் விதமாக எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும், உன் மனதை சோக வைக்கும் விதமாக, உனக்கு சோகத்தை தரும் விதமாக எந்த விஷயங்கள் நடந்தாலும் தயக்கம் இல்லாமல் அதை தூக்கி போடு. ஏன்னா எது உனக்கு நல்லதோ, எது உனக்கு பலமோ அதை செஞ்சு தர நான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாத கெட்டதையும் பலவீனத்தையும் நீ இழுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? எப்போதுமே யார் நல்லவங்களோ அவங்கள உன் கூட வச்சுக்கோ. யார் சரியில்லையோ, யாருடைய குணம் சரியில்லையோ அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்பது தான் உனக்கு நல்லது. கெட்டவங்களை நீ நெருக்க வச்சுக்கும் போது, கெட்டவர்களுடைய நீ பழக்கம் வைத்து கொள்ளும் போது அவங்க தரத்துக்கு உன்னையும் மாற்றிடுவாங்க. அவங்க உனக்குள்ளேயும் தப்பான பழக்க வழக்கத்தையும் செயல்களையும் உண்டாக்கிடுவாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கொஞ்சமும் யோசிக்காம, கடவுளுக்கு கொஞ்சமும் பயப்படாம எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு அப்புறமா கோவிலுக்கு வந்து நான் மன்னிச்சிருவேன்ற மூட நம்பிக்கையில் இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களையெல்லாம் மன்னிக்கிறதா இருந்தா அப்புறம் அந்த தண்டனையை தப்பை அனுபவிச்சவங்க, கஷ்டத்தை அனுபவிச்சவங்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? ஒரு மனிதன் இன்னொருத்தனுக்கு தீங்கு செய்கிறான், அல்லது கெடுதல் செய்கிறான், அல்லது கஷ்டத்தை கொடுக்குறான்னா நான் மன்னிச்சிடுறேன். அப்போ நீ கஷ்டத்தை கொடுத்திய அவங்க அனுபவித்த தண்டனைக்கு என்ன பிரதிபலன்? ஒரு மனுஷன் மனசு நொந்து போயிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்கன்னா அதை கொடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். அப்படிதான் இப்போது உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களுக்கும், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களுக்கும், உனக்கு கவலையை கொடுத்தவங்களுக்கும் இந்த வராகி அம்மா தண்டனையை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வலியையும் வேதனையும் தெரியாத மனிதர்கள் தான், உன்னுடைய மன வருத்தத்தை புரியாத மனிதர்கள் தான் நீ போகும் பாதை தவறு, நீ செய்யும் செயல் தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காத மனிதர்களுக்கு உன் வழி தவறுன்னு சொல்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்காதேன்னு செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்து இத்தனை காலமாக என்னென்ன கஷ்டத்தை பார்த்துருக்க, என்னென்ன பிரச்சனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சேன்னு உனக்கு தான் தெரியும். வெளியேருந்து பார்க்குறவங்க சுலபமாக நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவித்து பார்த்து பார்த்து வாழ்க்கையை ஆளாகி வளர்ந்துருக்க நீ யார் சொன்னையும் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு செஞ்சுருந்தா பயப்படலாம். தப்பே நீ செய்யாமல் மற்றவங்க உன்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு யோசித்து பயப்பட வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? எல்லார் மனசுலையும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறது தான். யார் மனசிலும் இங்கு யாருமே நல்லவர்களாக வாழ முடியாதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. ஒவ்வொருத்தரும் இங்கு ஒவ்வொரு விதத்தில் அவங்க வாழ்க்கையை, அவங்க கஷ்டத்தை, அவங்க சூழ்நிலையை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன் பார்வைக்கு மற்றவங்க நல்லவங்களாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அடுத்தவங்க பார்வைக்கு நீ நல்ல பிள்ளையாக வாழணும்னு நீ எதுவும் கஷ்டப்பட தேவையும் இல்லை. எப்போதும் வாழ்க்கையில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எளிமையாக வாழ பழகிக்கோ. ஏன்னா காசு பணம் வசதியாக கோடிக்கணக்கில் இருந்தாலும் கூட இல்லாதவர்களைப் போல எளிய வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல எளிய வாழ்க்கையை வாழ பழகிட்டேன்னா எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் கூட நீ வாழ்க்கையை சுலபமாக நிம்மதியாக வாழ்ந்துட முடியும் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அது உன் மனசை பெருசாக பாதிக்கவும் செய்யாது. எல்லா நேரத்திலும் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு அது சரியாக இருக்கும்னு தான் சொல்கிறேன். எப்போவுமே வாழ்க்கையில் நீ மட்டும் நல்ல ஆளாக இருந்தால் போதாது. நீ சேரக்கூடிய சேர்க்கையும் நல்ல மனிதர்கள் கொண்டவர்களாக, நல்ல மனசு உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாரும் நல்லவர்களாகவும் உத்தமர்களாகவும் தெரிந்தாலுமே கூட அவங்க செய்கிற தவறுன்னு வெளியே தெரிய வரும்போது தான் யார் எப்படிப்பட்டவங்கன்றது தெரிய வருது. அவங்க தவறுகள் வெளியே தெரியாத வரைக்கும் எல்லாருமே நல்லவர்களாகவும் உத்தமர்களாகவும் தான் வெளியே காட்டிக்கிறாங்க. நீயும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை யார் எப்படிப்பட்டவர்கள் முழுசாக தெரிஞ்சுக்காம நம்பி விடாதே. நான் யாரையும் அழிக்கவோ
யாருக்கும் தண்டனை கொடுப்பதற்காகவோ இந்த உலகத்தில் இல்லை. வராகி என்றாலே வரம் தருபவள் என்றுதான் அர்த்தம். என் பிள்ளைகள் உங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற வரத்தை கொடுத்து உங்களை நல்லபடியாக வாழ வைப்பேனே தவிர, உனக்குள் இருக்கும் தீய விஷயங்களை அழிப்பேனே தவிர, இந்த சிம்ம வாகினி வரம் தரும் வராகி யாருடைய வாழ்க்கையும் அழிக்க மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்போதுமே அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் உன்னை தேடி தேடி ஓடி வருவாங்க. அவங்க தேவை தீர்ந்து போச்சுன்னா உன்னை தேடி வருவதும் ஓடி வருவதும் உன்னுடன் பேசுவதும் பழகுவதும் உறவாடும் நேரமும் கூட குறைஞ்சு போயிடும். அதனால எப்போ யார் தேடி வந்தாலும் அவங்க நிஜமாவே உள்ளார்ந்த அன்போட மனசில் பாசத்தோட தேடி வர்றாங்களா அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்காக தேடி வர்றாங்களான்ற தெளிவை நீ எப்போதும் வச்சுக்கோ. நான் உன்னை எவ்வளவுதான் சோதித்தாலும் ஒருபோதும் கைவிட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் நீ ஏச்சு வாங்கினாலும் பேச்சு வாங்கினாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்காம நன்மைகளை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நன்மைகளை நீ செய்யும் போது, தர்மத்தை கடைபிடிக்கும் நல்ல பிள்ளையாக நீ வாழும்போது, யாராவது உன்னை பார்த்து ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா அதுக்குரிய கெடுபலன்கள் அவர்களையே போய் சேரும். நல்ல பிள்ளையாகிய நீ எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாய் என் செல்லமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து நீ நன்மையை மட்டுமே அனுபவிக்கும்படி செய்ய போகிறேன். ஒருத்தரை பற்றி அறியாமல் தப்பாக பேசுறது கூட பாவத்தை தான் கொடுக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு யாரை பற்றியும் தப்பாக பேசாத, தப்பாக யோசிக்காதே. அதே போல தான் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கும் உரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். உனக்கு அனைத்தையும் கொடுப்பது இந்த வராகி அம்மான்னு நினச்சிக்கிட்டினாலே எதுவுமே உன் வாழ்க்கையில் குறையாக தெரியாது. உனக்கான அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேஷம் போட்டால் நல்லவன்னு சொல்லுவாங்க, எதையாவது நல்லதை எடுத்து சொன்னால் கோமாளின்னு சொல்லுவாங்க. அன்பு ரொம்ப காட்டி பாசமாக இருந்தீன்னா உன்னை ஏமாளியாகவே இந்த உலகம் பார்க்கும். உண்மை பேசினா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, காசு இருந்தால் அவனை கடவுளாக பார்ப்பாங்க. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு, நல்லதை மட்டும் செய்யக்கூடிய ஆளாக இரு. பணம், பேர், புகழ்னு நீ எதை சேர்த்து வச்சாலும் அது கொஞ்ச காலம்தான் உனக்கு கை கொடுக்கும். ஆனால் கருணை உள்ளத்தோட நீ புண்ணியத்தை சேர்த்து வைக்கும்போது அது காலத்துக்கும் உன்னை பின்தொடரும்ன்றதை நீ மறந்துட வேணாம். இனி எந்த சந்தோஷமும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி இந்த வராகியம்மா அருள் செய்ய வந்துட்டேன். நீயும் உன் வாழ்க்கையில் எதை ஆசைப்படுறியோ, எதை நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட கேளு. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை உயர்வாக ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் காசு பணம் வேற வேறையாக இருக்கும், சொத்து சுகம் வேற வேறையாக இருக்கும், ஒவ்வொருவருக்கும் வயசும் வேற வேறையாக இருக்கும், அவங்க வாழ்க்கையும் வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக நான் கொடுத்து வச்சிருக்க ஒரே சொத்து மாபெரும் முதலீடு தான். எல்லாருக்கும் பொதுவாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பது தான். அந்த 24 மணி நேரத்தை நீ சரியாக பயன்படுத்துவதும் தேவையில்லாமல் வீணடிப்பதும் உன் கைகளில் தான் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில் நீ சரியாக பயன்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கர்மாக்களோ கஷ்டமோ என்ன உன்னை நோக்கி வந்தாலும் தைரியமாக அதை கடந்து செல்ல தயாராகு. அதை பார்த்து பயந்து நீ விலகி போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கர்மாக்கள் நீ ஊரை விட்டு எங்கே போனாலும் எவ்வளவு தூரத்தில் போனாலும் மலையின் உச்சியில் போய் 2 மலைகளுக்கு நடுவில் மறைஞ்சு ஒளிஞ்சாலும் கூட கர்மா உன் விலாசத்தை தொலைப்பதில்லை. உன்னை தேடி வந்து நீ செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் உரிய பலனை உனக்கு கொடுத்தே தீரும். அதனால தான் கர்ம வினையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நீ நல்லதை செஞ்சிட்டினா அது நல்ல கர்மாவாக நன்மையாக உன்னை பின்தொடரும் அல்லவா. தீமை செய்வதை யோசிக்காமல் தீய விஷயங்களை தடுத்து நல்லதை மட்டும் செய்ய பழகு. உன்னை அழுக வைக்கும் விதமாக, உன்னை கவலைப்படுத்தும் விதமாக 1000 விஷயங்கள் நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். உன்னை அழ வைக்கும், உன்னை வருத்தப்பட வைக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். ஒரு மனிதனை கஷ்டப்படுத்திட்டு, ஒரு மனிதனை அசிங்கமாக பேசி இழிவாக நடத்தி விட்டு, ஒரு மனிதனை அழுக வச்சுட்டு
அப்புறம் இந்த வராகி அம்மாவை வந்து வணங்குவதில் எந்த பயனும் இருக்காது என் செல்லமே. யாரையும் கஷ்டப்படுத்தாம, யார் மனசும் நோகடிக்காம, எல்லாரிடமும் நல்லதை மட்டுமே பேசி பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை யோசிச்சும் கவலைப்பட வேணாம். உன் மன வேதனைகளுக்கு காரணமே நீ கற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதையும் இதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு சும்மா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. பெரும்பாலும் நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் அது தப்பாக நடந்துடும், இது வந்து விழுந்துடும், நம்ம விழுந்துருவோம், நமக்கு ஆபத்து வந்துடும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும்னு எதிர்மறை எண்ணங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிற. தனிமையாக இருக்கும்போது நீ நேர்மறை எண்ணங்களோட யோசிச்சினா, நல்லது நடக்கும்னு நம்பினா, அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை. நீ செய்யும் சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் யாரையும் வெறுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒருத்தரை பிடிக்கலைன்னா நீ அமைதியாக விலகி போயிடு என் செல்லமே. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி தானே முக்கியம். அடுத்தவங்க மேலே கோவப்படும் போது, அடுத்தவங்களை வெறுக்கும் போது உன் வெறுப்புக்கு முதலில் பலியாவது உன் நிம்மதி தான். உன் வெறுப்பு உன்னையே நிம்மதி இழக்க செஞ்சிடும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் வெறுக்காம, யார் மீதும் கோபப்படாம, முடிஞ்ச அளவுக்கு அன்பை பரிமாறிக்கோ. எல்லாரையும் நேசி, எல்லார் மீதும் அன்பு செலுத்து, நம்பிக்கவை. ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கட்டும். உருகி உருகி நேசித்தாலும் நீ பனிக்கட்டியாக கரைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட பணிவோட பொறுமையோடு நடந்துக்கலாம், ஆனால் ரொம்ப அடங்கி அடிமையாக மாறிடக்கூடாது. எல்லார்கிட்டையும் பேசு, பழகு, ஆனால் நம்பிக்கையை அளவுக்கு மீறி வச்சிடாதே என் செல்லமே. உன்கிட்ட என்ன இருக்கும் அதை அடுத்தவங்களுக்கு கொடு, ஆனால் ஒருபோதும் நீ எதையும் இழந்து விடக்கூடாது. உன் கவலைகளை போக்கி, உன் கண்ணீரை தொடச்சி, உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கும் உனக்கு முடிவாக வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்னைக்கு உன்கிட்ட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் நீ இல்லாட்டி வேறு யாரையோ தேடி போக போகிறாங்க. அதனால் யார் உன்கிட்ட பேசினாலும் பேசாவிட்டாலும், பழகினாலும் பழகாவிட்டாலும் கூட யாரையும் மனசுலையோ தலையிலையோ தூக்கி சுமக்காதே. அதையும் இதையும் யோசிச்சு நீ மன வருத்தத்தோடு கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் தவறுகளுக்கு தானே சிறந்த வக்கீலாக இருக்கான். அடுத்தவங்க தப்பு செஞ்சால் மட்டும் நீதிபதியாக மாறி அவனுக்கு உரிய தண்டனையை கொடுக்க தயாராகிறான். முதல்ல எல்லாருமே நியாயமாக இருக்க கற்றுக்கணும். தான் செய்கிற தவறையும் ஒத்துக்கணும். அடுத்தவங்க தப்பே செய்யாட்டி அவர்களுக்காக பரிந்து பேசவும் கற்றுக்கணும். நிஜங்கள் இல்லாமல், உண்மையே இல்லாமல் பொய்யாவே பேசுகிற மனிதர்களிடத்தில் நீ அமைதியாக பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லது. இந்த உலகத்தில் யாரும் உன்னை புரிஞ்சுக்காம, உன் முயற்சியை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீ மனசில் நினச்சிக்கணும். இன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஆரம்ப நிலையில் உன்னை போல தான் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கொஞ்சம் முன்னேறிட்டாங்கன்றதுக்காக உன்னை மறந்துட்டாலும் நீ அதை நினச்சி கவலைப்படாதே. உன் முயற்சியை யார் மதிக்காலும் மதிச்சா விட்டாலும் உன் முயற்சியை மதிக்கக்கூடிய, உனக்கு அதற்குரிய பலனை கொடுக்கக்கூடியவளாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் என் செல்லமே. நீ கஷ்டம்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கான நல்ல நாளாக நான் உருவாக்கி தர்றேன். உன்னுடைய பலத்தையே உனக்கான ஆசீர்வாதங்களாக நான் மாற்றி கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கும் உனக்கு முடிவில் வழிகாட்டியாய் நான் இருப்பேன்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கறது போல நானே உனக்கு செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான நல்லதை எப்படியாவது சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன். நானே உனக்கு பலமாக, நானே உனக்கு நம்பிக்கையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன்னை அவமானப்படுத்திய அத்தனை பேரையும் நீ மன்னிச்சு மறந்து போக தயாராகு. கூடிய சீக்கிரம் அவங்க கண்ணு முன்னாலேயே நீ வெகுமானத்தோடு வெகு சிறப்பாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே.
உன் கண்ணு முன்பாகவே நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. யார் உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி மனவேதனை இல்லாமல் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக கேலி பண்ணி சிரித்தாங்களோ அவங்க முன்னால் தலை குனிஞ்சு நின்று வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் காலம் நிச்சயமாக வரும். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அமைதியாக இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. ஏன்னா தப்பு செஞ்சுட்டு ஒருத்தன் அமைதியாக இருக்கானா அந்த பழியை ஓ மேலே தூக்கி போடவும் அதிக நேரம் ஆகாது. தப்பு செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் எப்படி அடுத்தவங்களை மாட்டி விடலான்ற சிந்தனையோடு தான் இருப்பாங்க. நீ என்னைக்கோ ஏதோ கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு எல்லா தப்பையும் நீ தான் செஞ்சேன்னு உன் மேலே பழியை தூக்கி போடவும் அவங்க தயங்க மாட்டாங்க என் செல்லமே. ஆனால் நீ எல்லா இடத்துலையும் பொலப்பொலன்னு பேசிக்கிட்டே இருப்பியே தவிர படப்படன்னு பேசுவியே தவிர உன் மனசில் ஒன்றும் இருக்காது. வெள்ளந்தியா அப்பாவியா வெகுளித்தனமாக இருக்கிறனே ஒன்றுமே பேசாமல் அமைதியா ரொம்ப உஷாராக கவனமாக இருக்கவங்க கிட்ட இன்னும் நீ விழிப்புணர்வோட கவனமாக பொறுப்பாக இருக்க கற்றுக்கோ. பேசி பேசி எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் பேசாமல் இந்த உலகத்தையே கூட ஜெயிக்க முடியுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். பேசுவதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. எளிதாய் கிடைப்பதை எல்லாம் அலட்சியமாக நினைக்காதே. ஏன்னா ஒரு விஷயம் சாதாரணமாக கிடச்சிருச்சுன்னா அதன் மதிப்பை நீ உணராமல் இருந்து அலட்சியமாக அதை தவற விட்டுட்டீனா அப்புறம் நீ தேடி போனாலும் அது உனக்கு கிடைக்காது என் செல்லமே. அதனால தான் எதையும் அலட்சியமாக பார்க்காம எல்லாத்தையும் கவனமாக பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் குற்றம் குறை இல்லாத மனிதர்கள்னு யாருமே இல்லை. நல்லதும் கெட்டதும் கலந்ததாகவே இந்த உலகம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரனா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்த நிமிஷத்தை கூட உன்னால் ஆள முடியாதுங்கிறது தான் நிஜம். ஏன்னா உன் வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. அது உன் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லையல்லவா? அப்புறம் என்ன, தேவையற்ற விஷயங்களை உன் மனசில் சுமந்துக்காம நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு.